ரொம்ப நாளாக வெயிட் பண்ண நாள் வந்தாச்சு. அதாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி. காலையில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் குட்டி விநாயகர் அப்பாவுக்கு பூஜை பண்ணலான்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாயிலை பறிக்க போயிட்டோம். ஒவ்வொன்றா பறித்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கொத்தோடு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நல்லா உடச்சிட்டு இருந்தோம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் நல்லா பறித்து எடுத்துக்கிட்டோம். பறித்ததை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தனித்தனியாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இதை நல்லா கட்டி முடித்ததுக்கப்புறமா சமையலை நாங்கள் என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு நைட்டே நாங்கள் சுண்டலை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். சுண்டல் நல்லா நைட்டு ஊறினதுக்கப்புறம் காலையில் எடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்ததுக்கப்புறமா தாளித்து இறக்குறப்போ தேங்காய் துருவனதை போட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பெருசாக இருக்கும், அதை நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். எல்லா வெல்லத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு பூர்ண கொழுக்கட்டை நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் எடுத்து பொங்கல் நாங்கள் செய்ய போகிறோம். பூர்ண கொழுக்கட்டைக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வேர்க்கடலையும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நல்லா வறுத்துட்டு தோல்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி பொடி செஞ்சு எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் தேங்காய் துருவி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா மேலே ரெடி பண்ணுறதுக்காக பச்சரிசி மாவை நல்லா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஃபுல்லாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேர்க்கடலாம் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், பொங்கலும் உட்பட. பாருங்கள், பொங்கல், சுண்டல், அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக பாயாசம் செஞ்சுருந்தோம். அது ஈவினிங்காக பூஜை அப்போது எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். செம்ம ஹாப்பி. பாருங்கள், பூஜை ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. பூஜை நல்லா நடந்ததுக்கப்புறமா ஃபைனலாக விநாயகரும் அவரது வீட்டுக்கு கிளம்பிட்டார். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.